பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இதுவரை நாம் பார்த்தது அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்ததையும் அவர்களுக்குள் ரூஹை ஊதியதையும் மலக்குகள் அவர்களுக்கு சலாம் கூறியதையும் பார்த்தோம். இப்போது ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பமாகிறது. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தனியாக வாழச் செய்யவில்லை. மனித வாழ்க்கை முழுமை அடைய அவர்களுக்கு ஒரு துணையை ஏற்படுத்தினான். அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகிறான், மனிதர்களே, உங்களை ஒரே ஓர் ஆத்மாவிலிருந்து படைத்தவனையும் அதிலிருந்து அதன் துணையை படைத்தவனையும் அஞ்சுங்கள். சூரத்துன் நிசா 4வது அத்தியாயம் 1வது வசனத்தில். மேலும் அல்லாஹ் கூறுகிறான், உங்களுக்காக உங்களிலிருந்தே ஜோடிகளை படைத்தான், அவர்களிடம் நீங்கள் அமைதி பெறுவதற்காக. சூரத்துர் ரூம். அன்பானவர்களே, இந்த 2 வசனங்களும் திருமணம் என்பது அல்லாஹ்வின் மிகப்பெரிய அருட்கொடைகளில் ஒன்று என்பதை நமக்கு கற்றுத்தருகின்றன. மனிதன் தனிமையில் வாழ்வதற்காக அல்ல, அன்பு, கருணை, அமைதி நிறைந்த குடும்ப வாழ்க்கைக்காக அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு படைக்கப்பட்டார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பெண் விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டாள். பெண் விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டாள். விலா எலும்பின் மிகவும் வளைந்த பகுதி அதன் மேல் பகுதியாகும். அதை நேராக்க முயன்றால் அதை முறித்து விடுவாய். அதை அப்படியே விட்டுவிட்டால் அதன் வளைவுடன் இருக்கும். எனவே பெண்களிடம் நன்மையாக நடந்து கொள்ளுங்கள். சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் அறிவிக்கப்பட்டிருக்கு. அன்பானவர்களே, இந்த ஹதீஸை சிலர் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். இது பெண்களை குறைத்து மதிப்பிடும் ஹதீஸ் அல்ல. மாறாக பெண்களின் இயல்பை புரிந்து கொண்டு அவர்களிடம் மென்மையாகவும் பொறுமையாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். மேலும் குர்ஆன் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த உடல் உறுப்பிலிருந்து படைக்கப்பட்டார்கள் என்று குறிப்பிடவில்லை. விலா எலும்பு பற்றிய தகவல் சஹீஹ் ஹதீஸிலிருந்து வருகிறது. எனவே நாம் கூறும்போது குர்ஆனையும் ஹதீஸையும் வேறுபடுத்தி கூற வேண்டும். பகுதி 2இல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முதலில் சந்தித்தது, சொர்க்கத்தில் அவர்களின் வாழ்க்கை, அல்லாஹ் வழங்கிய அருட்கொடைகள், சொர்க்கத்தில் அவர்களுக்கு வழங்கப்பட்ட சுதந்திரம், இவற்றை ஆதாரங்களுடன் தொடர்வோம் இன்ஷா அல்லாஹ். முந்தைய பகுதியில் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு துணையாக அல்லாஹ்வால் படைக்கப்பட்டதையும் அதை பற்றிய குர்ஆன் வசனங்களையும் சஹீஹ் ஹதீஸையும் பார்த்தோம். இப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சொர்க்கத்தில் தங்கச் செய்தான். அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகிறான், ஆதமே, நீயும் உன் மனைவியும் சொர்க்கத்தில் வசியுங்கள். நீங்கள் இருவரும் விரும்பிய இடத்தில் இருந்து விருப்பம் போல் உண்ணுங்கள். ஆனால் இந்த மரத்தை மட்டும் நெருங்காதீர்கள். அப்படி செய்தால் அநியாயக்காரர்களில் ஒருவராகி விடுவீர்கள். சூரத்துல் பக்ரா. சுப்ஹானல்லாஹ்.
அல்லாஹ் சொர்க்கத்தின் எண்ணற்ற அருட்கொடைகளை அவர்களுக்கு வழங்கினான். பசியில்லை, தாகமில்லை, நோயில்லை, முதுமையில்லை, துன்பமில்லை, பயமில்லை. அனைத்தும் அமைதியும் நிம்மதியும் நிறைந்த வாழ்க்கை. ஆனால் அந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுத்த அல்லாஹ் ஒரே ஒரு கட்டளையை மட்டும் கொடுத்தான். இந்த மரத்தை மட்டும் நெருங்காதீர்கள். அன்பானவர்களே, ஏன் அல்லாஹ் அந்த கட்டளையை கொடுத்தான்? அல்லாஹ்வுக்கு அவர்கள் அந்த மரத்தை தொடாததால் ஏதாவது நன்மை கிடைக்குமா? இல்லை. அல்லாஹ் எந்த படைப்பின் தேவையும் இல்லாதவன். இந்த கட்டளை ஒரு சோதனை. அல்லாஹ்வின் கட்டளைக்கு மனிதன் கீழ்ப்படுகிறானா என்பதை வெளிப்படுத்தும் ஒரு சோதனை. இன்று நமது வாழ்க்கையும் இதே போன்ற சோதனைகளால் நிரம்பியுள்ளது. ஹலால் உணவுகள் ஆயிரக்கணக்கில் இருக்கின்றன. ஆனால் அல்லாஹ் சிலவற்றை மட்டும் ஹராமாக்கி இருக்கிறான். ஹலாலான வழிகள் ஏராளம். ஆனால் ஹராமிலிருந்து விலகச் சொல்கிறான். இது நம்மை தண்டிப்பதற்காக அல்ல, நமது ஈமானை உயர்த்துவதற்காக. அன்பானவர்களே, குர்ஆன் அந்த மரத்தின் பெயரை சொல்லவில்லை. அது கோதுமை மரமா, திராட்சையா, அத்தி மரமா, வேறு ஏதாவது மரமா? இது பற்றி குர்ஆனும் சஹீஹ் ஹதீஸிலும் உறுதியாக கூறவில்லை. எனவே அந்த மரத்தின் வகையை பற்றி உறுதியாக கூறாமல் இருப்பதே சரியான அணுகுமுறை. நமக்கு முக்கியமான எந்த மரம் என்பது அல்ல, அல்லாஹ்வின் கட்டளையை பின்பற்றுவது என்பதே நமக்கான படிப்பினை. சில நேரங்களில் அல்லாஹ் ஒரு விஷயத்தை தடை செய்கிறான். அதன் முழு காரணம் நமக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு முஸ்லிம் கூறுவது, நாங்கள் கேட்டோம், நாங்கள் கீழ்ப்படிந்தோம். இதுவே உண்மையான ஈமான். அடுத்த பகுதியில் இப்லீஸ் ஏன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இலக்காக கொண்டான், அவன் அவர்களிடம் எவ்வாறு நெருங்கினான், ஷைத்தானின் முதல் ஏமாற்றும் திட்டம் என்ன என்பதை குர்ஆன் வசனங்களின் அடிப்படையில் விரிவாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். முன்னைய பகுதியில் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சொர்க்கத்தில் தங்கச் செய்து ஒரே ஒரு மரத்தை மட்டும் நெருங்க வேண்டாம் என்று கட்டளையிட்டதை பார்த்தோம். இப்போது மனித வரலாற்றின் முதல் சோதனை ஆரம்பமாகிறது. அன்பானவர்களே, இப்லீஸ் ஏற்கனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் பொறாமையும் அகங்காரமும் கொண்டிருந்தான். அல்லாஹ்வின் கட்டளையை மீறியதால் அவன் அல்லாஹ்வின் அருளிலிருந்து வெளியேற்றப்பட்டான். ஆனால் தனது தவறை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்பதற்கு பதிலாக மனிதர்களை வழிகெடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தான். அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகிறான், அவன் இப்லீஸ் கூறினான், என்னை நீ வழி தவறச் செய்ததால் உன் நேரான பாதையில் நான் அவர்களுக்காக காத்திருப்பேன். பின்னர் அவர்களின் முன்னாலும் பின்னாலும் வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் வந்து அவர்களை தவறான வழியில் அழைத்துச் செல்வேன். அவர்களில் பெரும்பாலானவர்களை நன்றியுள்ளவர்களாக நீ காண மாட்டாய். சூரத்துல் அராஃப். அன்பானவர்களே, இப்லீஸ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் நேராக அல்லாஹ்வின் கட்டளையை மீறுங்கள் என்று சொல்லவில்லை. அவன் மிகவும் நுட்பமாக இனிமையான வார்த்தைகளால் ஏமாற்றத் தொடங்கினான். அல்லாஹ் கூறுகிறான், பின்னர் ஷைத்தான் அவர்களிடம் இரகசியமாக தூண்டினான். சூரத்துல் அராஃப்.
இங்கே கவனியுங்கள், ஷைத்தான் கட்டாயப்படுத்தவில்லை, அவன் கிசுகிசுத்தான். அதனால்தான் இன்று நமது மனதிலும் தீய எண்ணங்கள் தோன்றும் போது அது பல நேரங்களில் ஷைத்தானின் தூண்டுதலாக இருக்கலாம். பிறகு ஷைத்தான் அவர்களிடம் கூறினான், இந்த மரத்தை அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்ததற்கு காரணம் நீங்கள் மலக்குகளாகி விடக்கூடாது என்பதற்கோ அல்லது என்றும் வாழ்பவர்களாகி விடக்கூடாது என்பதற்கோ தான். சூரத்துல் ஆராஃப். அது மட்டுமல்ல, அவன் பொய்யாக சத்தியமும் செய்தான். அல்லாஹ் கூறுகிறான், நிச்சயமாக நான் உங்களுக்கு நல்லதை விரும்புபவர்களில் ஒருவன் என்று இருவரிடமும் சத்தியம் செய்தான். சூரத்துல் ஆராஃப். சுபஹானல்லாஹ். பாருங்கள், இது ஷைத்தானின் பழைய வழி. பொய்யை உண்மை போல காட்டுவது, பாவத்தை நன்மை போல அலங்கரித்து காட்டுவது. அதனால்தான் ஒரு முஸ்லிம் யார் என்ன சொல்கிறார்கள் என்பதை விட அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதையே அடிப்படையாக கொள்ள வேண்டும். நமக்கான படிப்பினை. அன்பானவர்களே, இன்றும் ஷைத்தான் இதே முறையைத்தான் பயன்படுத்துகிறான். ஒரு முறை செய்தால் என்ன, எல்லோரும் இதைத்தான் செய்கிறார்கள், பிறகு தௌபா செய்து கொள்ளலாம். இப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்தால் அவற்றை குர்ஆன் மற்றும் சுன்னாவின் ஒளியில் பரிசோதிக்க வேண்டும். அல்லாஹ்வின் கட்டளைக்கு முரணான எந்த குரலும் எவ்வளவு இனிமையாக இருந்தாலும் அதை ஏற்கக்கூடாது. இனி இறுதி பகுதியில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மற்றும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரத்தின் கனியை உண்ட நிகழ்வு, அவர்களின் தௌபா, அல்லாஹ்வின் கருணையும் மன்னிப்பும், இந்த நிகழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடங்கள், இவற்றை குர்ஆன் மற்றும் சஹீஹான ஹதீஸ்களின் அடிப்படையில் விரிவாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். முந்தைய பகுதியில் ஷைத்தான் எவ்வாறு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இனிமையான வார்த்தைகளால் ஏமாற்றினான் என்பதை பார்த்தோம். இப்போது மனித வரலாற்றின் மிக முக்கியமான ஒரு தருணத்தை பார்க்க போகிறோம். அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகிறான், இவ்வாறு ஷைத்தான் அவர்களை ஏமாற்றினான். அவர்கள் அந்த மரத்தின் கனியை சுவைத்த போது அவர்களின் மறைவிடங்கள் அவர்களுக்கு தெரிந்துவிட்டன. அவர்கள் சொர்க்கத்தின் இலைகளை எடுத்து தங்களை மறைக்க தொடங்கினார்கள். சூரத்துல் ஆராஃப். அன்பானவர்களே, இந்த சம்பவத்திற்கு பிறகு அல்லாஹ் அவர்களை அழைத்து கூறினான், அந்த மரத்தை நான் உங்களுக்கு தடை செய்யவில்லையா? ஷைத்தான் உங்களுக்கு வெளிப்படையான பகைவன் என்று நான் கூறவில்லையா? சூரத்துல் ஆராஃப். இந்த நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் என்ன செய்தார்கள்? இப்லீஸை போல அகங்காரம் கொள்ளவில்லை. தங்கள் தவறை மற்றவர் மீது சுமத்தவில்லை. மாறாக உடனடியாக அல்லாஹ்விடம் திரும்பினார்கள். அல்லாஹ் குர்ஆனில் அவர்களின் துவாவை நமக்கு கற்றுத்தருகிறான். எங்கள் இறைவனே, நாங்கள் எங்களுக்கு அநியாயம் செய்து விட்டோம். நீ எங்களை மன்னித்து எங்கள் மீது கருணை காட்டாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாகி விடுவோம். சுபஹானல்லாஹ். இது குர்ஆனில் பதிவு செய்யப்பட்ட மிக அழகான தௌபா துஆக்களில் ஒன்றாகும். பிறகு அல்லாஹ் கூறுகிறான், பின்னர் ஆதம் தன் இறைவனிடமிருந்து சில வார்த்தைகளை கற்றுக்கொண்டார். அல்லாஹ் அவரது தௌபாவை ஏற்றுக்கொண்டான். நிச்சயமாக அவனே தௌபாவை ஏற்றுக்கொள்பவன், மிக்க கருணையுள்ளவன்.
இங்கே ஒரு முக்கியமான பாடம். அன்பானவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இபிலீஸுக்கும் இடையிலான மிகப்பெரிய வித்தியாசம் என்ன? இப்லீஸ் தவறு செய்தான், அகங்காரம் கொண்டான், மன்னிப்பு கேட்கவில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தவறு நடந்தது, உடனே அல்லாஹ்விடம் திரும்பினார், தனது தவறை ஒப்புக்கொண்டார், அல்லாஹ் அவரை மன்னித்தான். இதுதான் ஒரு முஸ்லிமின் அடையாளம். நாம் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் தவறு நடந்துவிட்டால் மனம் உடைந்து அல்லாஹ்விடம் தௌபா செய்ய வேண்டும். ஏனெனில் அல்லாஹ் அத்தவ்வாப், தௌபாவை ஏற்றுக்கொள்பவன். இன்று நாம் கற்றுக்கொண்டது, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு துணையாக படைக்கப்பட்டார்கள். அல்லாஹ் அவர்களை சொர்க்கத்தில் வாழ வைத்தான். ஒரே ஒரு மரத்தை மட்டும் நெருங்க வேண்டாம் என்று கட்டளையிட்டான். ஷைத்தான் ஏமாற்றினான். அவர்கள் தவறு செய்தார்கள், ஆனால் உடனே தௌபா செய்தார்கள். அல்லாஹ் அவர்களின் தௌபாவை ஏற்றுக்கொண்டான். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நிகழ்வு நமக்கு நம்பிக்கையை கற்றுத்தருகிறது. எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் உண்மையான மன வருத்தத்துடன் அல்லாஹ்விடம் திரும்பினால் அவன் மன்னிக்க தயாராக இருக்கிறான். அடுத்த அத்தியாயம் எபிசோட் 4ல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமிக்கு அனுப்பப்பட்ட நிகழ்வு, அதில் ஏன் பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள், அவர்கள் எங்கு இறக்கப்பட்டார்கள், ஆதாரபூர்வமாக என்ன தெரியும், பூமியில் முதல் வாழ்க்கை எப்படி ஆரம்பமானது, அல்லாஹ்வின் வழிகாட்டுதல் பற்றிய வாக்குறுதி, இவற்றை குர்ஆன் மற்றும் சஹீஹ் ஹதீஸ்களின் அடிப்படையில் ஆதாரமற்ற கதைகளை தவிர்த்து விரிவாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.